வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். "ரகடிகாசி" சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? முத்து கிச்சன்ல இருந்து ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வர 2 பசங்க சரக்கோட உள்ளார வர்றாங்க. 2 பேரும் மோதிக்கிறதுல பாட்டில் கீழ விழ போக அத முத்து பிடிச்சிடுறாரு. "என்னடா இது பார்த்து வர மாட்டீங்களான்னு?" கேட்க சரக்குன்னேங்கிறாங்க. அது தெரியுது. "கல்யாண வீட்ல சரக்கோட சுத்திட்டு இருக்கீங்க" அப்படின்னு முத்து அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்க, படியில பேசிட்டு இறங்கி வர்ற மனோஜ் இத பார்த்துடுறாரு. ஒரு கையில சரக்கு பாட்டிலும் இன்னொரு கையில டம்ளருமா நிக்கிற முத்துவும் மனோஜ் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்பவாவது தானே ஜாலிக்கு அப்படின்னு அந்த பசங்க சொல்லிட்டு இருக்க, எங்க ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கல்யாணத்துக்கு வந்திருக்கோமேன்னு கொஞ்சமாவது யோசிக்கிறானா பாரு. இரு இதோ வரேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு மனோஜ் மறுபடியும் திரும்பி போறாரு. காலையிலேயேவான்னு முத்து கேட்க, கல்யாணத்துக்கு வந்துட்டு சரக்கு அடிக்கலன்னா எப்படின்னு ஒரு பையன் கேக்குறாரு. நல்ல வேளை பாட்டில் உடையலன்னு அவர் சொல்றா. சரி என்ன இங்கேவா வச்சு அடிக்க போறீங்கங்கிறாரு முத்து. அந்த பசங்க தடுமாறிட்டு நிக்க, யாராவது பாத்துற போறாங்கய்யா, ஃபேமிலி எல்லாம் இருக்காங்கல்ல, ஒண்ணு பண்ணுங்க, பின்னாடி பார்க்கிங் போங்க அப்படின்னு முத்து சொல்ல சரிங்கன்னுங்கிறானுங்க அவங்க. பார்க்கிங்ல வண்டிக்கு பின்னாடி மறைவுல உட்கார்ந்து மனசார ஆனந்தமா 2 கிளாஸ் சரக்க ஊத்தி, இதுல கொஞ்சம் தண்ணி அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே எடுத்து குடிச்சோம்னா ஆஹா அப்படின்னு ரொம்பவே அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்காரு முத்து. சரிண்ணே சரிண்ணேன்னு இருக்கானுங்க அந்த பசங்க. ரோகிணி பக்கத்துல உட்கார்ந்திருக்க விஜயா, உன் ஃப்ரெண்டு வரலையான்னு கேட்க, அவளும் வர்றேன்னு தான் சொன்னா. ஆனா லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒர்க் இருக்கு வரலன்னு சொல்லிட்டான்னு ரோகிணி சொல்ல, அப்படியா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. வேகமா வர்ற மனோஜ், அம்மா நீ வாமா அப்படின்னு கூப்பிட, வாடா நீ உட்காருடான்னு கூப்பிட்டு உட்கார வைக்க பாக்குறாங்க விஜயா. மனோஜ் உட்கார்ந்தது என்னாச்சுடான்னு கேட்க, சீக்கிரம் வாமாங்கிறாரு மனோஜ். இன்னும் கல்யாணமே முடியலையேடா அப்படின்னு விஜயா சொல்ல, சரி கல்யாணம் முடிஞ்ச அடுத்த செகண்டே கிளம்பிடலாங்கிறாரு மனோஜ். ஏன் ஏதாவது வேலை இருக்கான்னு விஜயா கேட்க, வேலையெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நாம இங்க இருந்தோன்னு நம்ம மானம் தான் போயிடும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, என்னடா சொல்றேன்னு புரியாம பாக்குறாங்க விஜயா. அவன் தண்ணி அடிக்க போயிருக்காமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, யாருன்னு கேக்குறாங்க விஜயா. அதாம்மா ஒரு 2வது புள்ள, அவன் 2 பேர் கூட குடிக்கிறதுக்கு போறான், அவன் ஃப்ரெண்டு யாரோ கீழ பாட்டிலோட நிக்கிறாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரொம்பவே அருவருப்பா சேங்கிறாங்க விஜயா. அப்படியா, அவன் இன்னும் திருந்தவே இல்லையாடா? ஒரு நல்ல நாள் கெட்ட நாள்னு வந்துடக்கூடாது. உங்க அப்பா என்னமோ அவனாலதான் இந்த கல்யாணமே நடக்குதுன்னு பெருமையா பேசிக்கிறாரு. அவன் இந்த கல்யாணத்திலேயே உட்கார்ந்து குடிக்கிறானா? அவன அப்படியே விடக்கூடாது. அப்பா கிட்ட சொன்னாதான் சரியா வரும் அப்படிங்கிற விஜயா. எங்க அவரு அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு, அதோ அங்க இருக்காரு, இரு வர்றேன் அப்படின்னு வேகமா எழுந்து போக, மனோஜ் எழுந்து ரோகிணி பக்கத்துல உட்கார்ந்துக்கிறாரு. என்ன மனோஜ் என்ன பண்ணிட்டு இருக்காரு உன் தம்பின்னு ரோகிணி கேட்க, அந்த முத்துப்பைய குடிக்க போறாங்கிறாரு மனோஜ். அண்ணாமலை ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்க, ஏங்க கொஞ்சம் இப்படி வர்றீங்களா அப்படின்னு விஜயா கூப்பிட, பேசிட்டு இருந்தவர்கிட்ட அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வர்றாரு அண்ணாமலை. இங்க வாங்கன்னு கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வர்ற விஜயா. ஏதோ இந்த கல்யாணமே உங்க பையனால தான் நடக்குதுன்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. இப்ப அவனால தான் இந்த கல்யாணமே நிக்க போகுது அப்படின்னு விஜயா சொல்ல, கல்யாண வீட்ல வந்து என்ன அபசகுணமா பேசுற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, உங்க பையனோட குணத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு விஜயா எரிச்சலா சொல்றாங்க. ஏன் அவனுக்கு என்னங்கிறாரு அண்ணாமலை. அவன் கீழே உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு விஜயா சொல்ல, இப்பதான் அவன் சுடுதண்ணி குடுத்துட்டு போறான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா ஆமா உங்களுக்கு சுடுதண்ணிய குடுத்துட்டு அவன் வழக்கம் போல தண்ணி அடிக்க போயிட்டான். அவன் குடிச்சாலே அந்த இடத்த ஒரு வழி பண்ணிடுவான். குடிச்சிட்டு இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண போறான் அப்படின்னு விஜயா சொல்ல, முத்து அதெல்லாம் பண்ண மாட்டான் விஜயா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல எல்லாம் அவன் முன்னாடி குடிச்சதே இல்ல பாருங்க அப்படின்னு விஜயா நக்கலா சொல்ல, அதெல்லாம் முன்னாடி, இப்பெல்லாம் குடிக்கிறதே கிடையாது. அதுவும் பரசுவோட பொண்ணு கல்யாணம். இத நல்லபடியா பேசி முடிச்சவனே அவன்தான். அதனால அவன் பண்ண மாட்டான்னு உறுதியா சொல்றாரு அண்ணாமலை. ஏங்க நான் இவ்ளோ தூரம் சொல்றேன்ல, அவன் ஏதாவது அலம்பல் பண்ணானா நமக்கும் அவமானம், உங்க ஃப்ரெண்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டு முன்னாடி அவமானமா போயிடும். அவன்கிட்ட போய் குடிக்காதன்னு சொல்லுங்க, இல்லன்னா அசிங்கமாயிடும்னு ரொம்ப அக்கறையா விஜயா சொல்ல, சரி உனக்கு யார் சொன்னது அவன் குடிக்கிறான்னு அண்ணாமலை கேட்க, அவன் பாட்டிலும் கையுமா 2 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தத மனோஜ் பாத்திருக்கான். இத பாருங்க, இப்பவே அவன அடக்கி வைங்க, இல்லன்னா கல்யாண வீட்ட பாரா மாத்திருவான். அவ்வளவுதான் சொல்லுவேன்னு விஜயா சொல்ல, யோசிக்கிற அண்ணாமலை முத்துவ தேடி போறாரு. அப்போ மீனா எதிர்ல வர, இங்க வாமான்னு அவரு கூப்பிட, என்ன மாமான்னு வந்து நிக்கிறவங்க கிட்ட முத்து எங்கன்னு கேக்குறாரு. இங்கதான் மாமா இருந்தாரு, ஏதாவது வேலையா இருப்பாரு, ஏதாவது வேணுமா மாமா அப்படின்னு மீனா கேட்க, இல்ல அவனை கொஞ்சம் பாத்துக்கங்கிறாரு அண்ணாமலை. ஏன் மாமா என்னாச்சுன்னு மீனா கொஞ்சம் பயத்தோட கேட்க, இல்லம்மா அவனை வெளியே எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லு, கல்யாணம் முடியற வரலும் கொஞ்சம் கூடவே இரு, தனியா விட்டுறாத சரியா, நான் சொல்றது புரியுதுல்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்க, யோசனையோடையும் கொஞ்சம் குழப்பத்தோடையும் பார்த்துட்டு இருக்க மீனா ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஏங்க எதுக்கு இதெல்லாம் மறைச்சு ஒளிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு அவனை பத்தி தெரியாதா? இதோ பாரு உன் புருஷன் ஃப்ரெண்ட்ஸோட குடிக்க போயிருக்கான்,
அப்படின்னு விஜயா சொல்ல, "அத்தை அவரு அப்படிலாம் பண்ண மாட்டாரு." அப்படின்னு மீனா சொல்ல, "ஆமா, உன் புருஷன் குடிக்கவே மாட்டாரு பாரு." அப்படின்னு விஜயா கிண்டலா சொல்ல, "இப்ப அவரு அப்படி இல்ல அத்த. அதுவும் இங்க அவரு அப்படி பண்ண மாட்டாரு." அப்படின்னு மீனா சொல்ல, "பார்த்ததுனால தான் சொல்றாங்க. இங்கேயும் குடிச்சிட்டு வீட்ல ஆடுற மாரி ஆடிக்கிட்டு இருந்தான்னா எல்லாருக்கும் அசிங்கம் தான். ஏதாவது ஒரு நல்லது நடந்தாவே போதும், உடனே பாட்டிலும் கையுமா ஆரம்பிச்சுருவான்." அப்படின்னு விஜயா சொல்ல, "இல்ல அத்த, அவருதான் கல்யாணத்துல எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காருங்கிறாங்க" மீனா. "ஆ, குடிக்கிறதையும் பார்த்து பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்கான். நான் தான் சொல்றேன்ல, அவன் குடிக்க போனத பார்த்துருக்காங்க. தகவல் சொன்னாங்கங்கிறாங்க விஜயா. யாருக்கா இதெல்லாம் சொன்னதுன்னு மீனா கேட்க, மனோஜ் தான் பார்த்துருக்கான். உன் புருஷன் பாட்டிலும் கையுமா நின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிட்டு இருந்திருக்கான். ஏதோ நம்ம வீட்டு விசேஷம்னா கூட நம்ம தலையெழுத்துன்னு சகிச்சுக்கலாம். இது இன்னொருத்தர் வீட்டு கல்யாணம். நம்ம மானமும் போகும், பொண்ணு வீட்டு மானமும் போகும். போய் அவன குடிக்க வேண்டான்னு சொல்லி தொலை." அப்படிங்கிற விஜயா வெறுப்பா அங்கிருந்து போயிடுறாங்க. மீனா, "முத்து பொறுப்பானவன் தான். அப்படி செய்யறவன் இல்ல. இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பரசு கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்த நடத்துறான். நீ கொஞ்சம் அவன பாத்துக்கங்கிறாரு அண்ணாமலை. "சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க" மீனா. மீனா முத்துவ தேடிட்டு அந்த பக்கமா வர, 2 பேர் நல்லா இருக்கியா மீனான்னு அவங்கள்ட்ட பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. 12 மணிக்கு செக் இன் பண்றதா இருந்துச்சு. ஒரு 1 ஹவர் லேட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஒரு 1:30 அந்த மாரி செக் இன் பண்ணிக்கிறேன்னு ரவி பேசிட்டு இருக்க, ஸ்ருதி அங்கங்க நின்னு செல்ஃபியா எடுத்துட்டு இருக்காங்க. ரவி கிட்ட வர்ற மீனா, "ரவின்னு கூப்பிட." "சொல்லுங்கண்ணேங்கிறாங்க அவரு." "உங்க அண்ணன பாத்தீங்களான்னு?" மீனா கேட்க, "இங்கதான் எங்கேயோ இருந்தான்னு யோசனையா ரவி சொல்ல, ஸ்ருதி கிட்ட திரும்புற மீனா, "ஸ்ருதி, நீங்க பாத்தீங்களா அவரன்னு?" கேட்க, "இல்லைங்களே. சாப்பிடும்போது நான் அவர பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கல. இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. சரி வாங்க, நம்ம போட்டோ எடுக்கலாங்கிறாங்க ஸ்ருதி. "இல்ல ஸ்ருதி, நான் அப்புறமா வர்றேன்." அப்படின்னு மீனா கிளம்ப போக, "அப்புறம் ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும், நான் கிளம்பிருவேன் வாங்க." அப்படிங்கிற ஸ்ருதி மீனாவோட கைய புடிச்சுக்கிட்டு ரவி கிட்ட மொபைல குடுத்து, "ரவி போட்டோ எடுங்கறாங்க." மீனா எப்படிடா தப்பிக்கலாம்னு நின்னுட்டு இருக்க, அவங்க தோள்ல கைய போட்டு ஸ்மைல் பண்ணுங்கங்கறாங்க ஸ்ருதி. ரவி போட்டோ எடுத்து முடிச்சதும், "மேரேஜ்க்கு இன்னும் டைம் ஆகுமா மீனாங்கறாங்க ஸ்ருதி. "இல்லங்க, கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு" மீனா சொல்ல, "எங்களுக்கு வேற டைம் ஆகுது, சொல்லிருந்தேன்ல ரெசார்ட் போறோம்னு." அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, "ஆமாமா, நல்லபடியா போயிட்டு வாங்கங்கறாங்க" மீனா. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அவனே கூட்டிட்டு போறான். "நானே நெறைய கண்டிஷன் போட்டு தான் அவன் கூட போறேன்னு" ஸ்ருதி சொல்ல, "கண்டிஷனா?" அப்படின்னு மீனா கேட்க, "ஆமாங்க, அங்க போனதுக்கு அப்புறம் யார்கிட்டயும் ஃபோன் பேசக்கூடாது, ஒர்க் விஷயமா யார்கிட்டயும் பேசக்கூடாது, இப்படின்னு நெறைய கண்டிஷன் போட்டிருக்கேங்கிறாங்க ஸ்ருதி. "சரிங்க, நான் அவரு எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்." அப்படின்னு மீனா திரும்ப, "மீனா இருங்க, அவரு என்ன குழந்தையா? இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு, வந்துருவாருங்கிறாங்க ஸ்ருதி. "இல்லங்க, அது கொஞ்சம் உடனே அவர பார்க்கணும். நான் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு மீனா அங்கிருந்து வேகமா போறாங்க. ஸ்ருதி, "இத பாரேன்னு போட்டோவெல்லாம் ரவி காட்டிட்டு இருக்காரு, நல்லா இருக்குல்லன்னு" 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. கிச்சனுக்கு வெளியில மலேசியா மாமா காலிஃப்ளவரோட கதை பேசிட்டு இருக்க, தரக்கோடு தெரிஞ்ச 2 பசங்க அங்க 2 பேரும் வந்து வணக்கங்கங்கிறாங்க. அவரு, "வணக்கம்ப்பா, என்ன விஷயம்னு?" கேட்க, "நாங்க மோகனோட ஃப்ரெண்டு, நாங்க வீட்டுக்கு வந்திருந்தோம்ல." அப்படின்னு அந்த பையன் சொல்ல, "அப்படியா, ரொம்ப சந்தோஷம். சரி, டிஃபன் சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு பிரவுன் மணி கேட்க, சாப்பிட்டோங்கன்னு அந்த பசங்க சொல்றாங்க. "கல்யாணம் முடிஞ்சதும் இருந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும். சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு." அப்படின்னு அவரு சொல்ல, இருந்து சாப்பிட்டு தான் போவோம்." "ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்களான்னு?" அந்த பையன் கேட்க, பிரவுன் மணி அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாரு. "ஏன்பா, சரக்கான்னு?" அவரு கேட்க, "அது சும்மா லைட்டா." அப்படின்னு அவனுங்க அசடு வழிய, "ஆ, விசேஷ நாள்னா இருக்கிறது தானே." அப்படின்னு பிரவுன் மணி சொல்ல, "நீங்களும் 2 கட்டிங் போடுறீங்களான்னு?" அந்த பசங்க கேக்குறாங்க. "ஐயையோ, வேணாம்ப்பா. சீஃப் வேற உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு. சமையல் வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணும். உனக்கு என்ன, ஊறுகாய் தானே வேணும்?" அப்படிங்கிற மலேசியா மாமா மூர்த்தின்னு கூப்பிட்டு, "இந்த பசங்களுக்கு கொஞ்சம் ஊறுகாய் குடுத்து அனுப்புங்கிறாரு." சரிங்கன்னு அவரு சொல்லிட்டு போக, "இதோ பாரு, மண்டபத்துல எந்த வேலையும் வச்சுக்க கூடாது. சொல்லிட்டேன் பாத்துக்கங்கன்னு" பிரவுன் மணி சொல்ல, "ஐயையோ, இங்க இல்லங்க, வெளிய ஒரு இடம் இருக்கு, அங்க போயின்னு" அவரு சொல்ல, "சரி, பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏதாவது ஆச்சு அப்புறம் வடசட்டியிலேயே போட்டு வறுத்துருவேன்." அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல, "ஐயையோ, அதெல்லாம் வேண்டாங்க, நாங்க சைலண்டா போயிடுறோங்கிறாரு இன்னொரு பையன். மூர்த்தி, ஊறுகாய் என்னாச்சுங்க? ஒரு ஊறுகாயோட வர்றாரு, வாங்கிக்கங்கங்கிறாரு பிரவுன் மணி. "ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு" வாங்கிட்டு போறவங்க ஒரு ஓரமா நின்னு சரக்கடிக்க ஆரம்பிக்க, சரியா முத்து அவங்கள கிராஸ் பண்றாரு, இடிச்சுக்கிறாங்க மறுபடியும். முத்துவோட ட்ரெஸ்ல எல்லாம் சரக்கு பட்டுருது. 2 பேருமே பதறி போய், "அண்ணே அண்ணே, சாரிண்ணேங்கிறாங்க." "டேய், என்னடா திரும்ப திரும்ப ஏன் மேலேயே வந்து இடிச்சிட்டு இருக்கீங்க? மேல வேற சரக்க ஊத்தி விட்டுட்டீங்கன்னு" சங்கடப்படுறாரு முத்து. "இல்லண்ணே, தெரியாமன்னு" அந்த பையன் சொல்ல, "என்னடா தெரியாம? கல்யாண வீட்ல வந்து இப்படி சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க? வேற இடமே கிடைக்கலையா உங்களுக்கு? ஃபேமிலி எல்லாம் வந்து போயிட்டு இருக்க இடம்டா இது. நீங்க பாட்டுக்கு தண்ணிய போட்டுட்டு இருக்கிறீங்க." அப்படின்னு முத்து கொஞ்சம் கோவமா சொல்ல, "அண்ணே சாரிண்ணே, சத்தம் போடாதீங்க." அப்படின்னு அந்த பசங்க சொல்ல, கொஞ்சம் கூலாகுற முத்து, "டேய், ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் இருக்கிறது தான்டா. ஆனா அதுக்காக பகல்லையே வான்னு கேக்குறாரு. என்ஜாய் பண்றதுக்கு தானே ஃபங்க்ஷன்னு" அந்த பசங்க சொல்ல, "உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. பகல் குடி,
ஏன்டா அதுக்குன்னு இடமா இல்ல? வண்டியில பார்க்கிங் கிட்ட எங்கேயாவது போய் அடிக்க வேண்டியதானேடா? அதான் காருக்குள்ள போய் உட்கார்ந்து அடிங்க, ரிலாக்ஸா அடிங்கன்னு அப்பவே சொல்லிவிட்டேன்ல. அத விட்டு கிச்சன் பக்கம் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, என்ன அர்த்தம்? அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை ஆயிராது யாராவது பார்த்தாங்கன்னா? அப்படின்னு முத்து தலையில அடிச்சுட்டு கத்திட்டு இருக்க. ஆமாண்ணே, ஆமாண்ணே, சாரிண்ணே, சாரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் அந்த பக்கத்துல இருந்து போறாங்க. அங்க போன்னு சொல்றாரு முத்து. அப்புறம் அங்க இருக்க பாட்டில காட்டி, "அத யார்றா எடுத்துட்டு போவான்னு" சொல்ல, திரும்பி வந்து அதையும் எடுக்குறாங்க. வாடா வாடான்னு 2 பேரும் பாட்டில் எடுத்துட்டு அந்த பக்கமா போக, முத்து நின்னு முறைச்சிட்டு இருக்காரு. முத்து மறுபடியும் மண்டபத்துக்குள்ள போக, வெளியில வர 2 லேடீஸ், "அப்பா! எப்படி ஸ்மெல் வருது பாரு. கல்யாணத்துக்கு வரும்போதே ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துருவானுங்க போல. பா!" அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு வர, அந்த வழியா வந்த மீனா, "யார சொல்றீங்கன்னு?" கேக்குறாங்க. "இப்ப போறான் பாரு ஒருத்தன், ஃபுல்லா குடிச்சிருப்பான் போல. நாத்தம் தாங்க முடியல." அப்படின்னு அந்த லேடீஸ் சொல்லிட்டு போக, மீனா கடகடன்னு உள்ளார வர்றாங்க. அங்க முத்து படியேறிட்டு இருக்க. பின்னாடியே மீனாவும் ஓடி வர்றாங்க. அவரு சட்டையில இருக்க ஈரத்த தொடச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, "ச்சே, லோக்கல் சரக்கு போல." அப்படின்னு தட்டி விட்டுட்டு இருக்க. மீனா சரியா முன்னாடி வந்து நின்னுடுறாங்க. "என்ன மீனா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு முத்து உற்சாகமா கேட்க, "உங்க வேலையெல்லாம் நல்லா முடிஞ்சுதான்னு?" நக்கலா கேக்குறாங்க மீனா. "என்ன என்ன வேலைன்னு?" முத்து கேட்க, "ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் கூட மாறவே மாட்டீங்களா?" அப்படின்னு மீனா கோவமா கேட்க, "எதுக்கு மாறணுங்கிறாரு முத்து. அதானே, நீங்க எதுக்கு மாறப் போறீங்க? நீங்க மாறுவீங்கன்னு நினைக்கிறது ஏன் தப்புதான். அப்படி உங்களுக்கு இதுதான் முக்கியம்னா வேற எங்கேயாவது போக வேண்டியது தானே? கல்யாண வீட்ல வச்சு ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு மீனா கத்த. முத்துவுக்கு புரியல. "எங்க போகணும்னு சொல்ற? நான் என்ன பண்ணேன்? என்ன என்னென்னமோ உளறிட்டு இருக்க?" அப்படின்னு முத்து கேட்க, "ம், நான் உங்களுக்கு இப்போ உளறுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்க தான் நிதானத்திலேயே இல்லையே." அப்படின்னு மீனா கத்த. "மீனா, என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிறாரு முத்து. "சும்மா நடிக்காதீங்க. பரசு அங்கிள் நம்மளே நம்பிதானே கல்யாண பொறுப்பெல்லாம் குடுத்திருக்காரு." அப்படின்னு மீனா கேட்க, "கரெக்ட், கரெக்ட் தான். அதெல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்குங்கிறாரு." "ஆ, உங்க வேலைய மட்டும் நீங்க கரெக்ட்டா பண்றீங்க." அப்படின்னு மீனா மறுபடியும் கோவமாவே கத்த. "மீனா, கொஞ்சம் புரியுற மாரி பேசேங்கிறாரு முத்து. "நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு புரிய போறதில்ல. அதான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களே." அப்படின்னு மீனா சொல்ல, "குடிச்சேனா? நானா? மீனா, நான் குடிக்கவே இல்ல." அப்படின்னு முத்து சொல்ல, "பொய் சொல்லாதீங்க. ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு?" மீனா கத்துறாங்க. "மீனா, நிஜமாவே சொல்றேன். நான் குடிக்கல மீனாங்கிறாரு முத்து. "குடிக்காம தான் இப்படி நாத்தம் வருதா?" அப்படின்னு மீனா கேட்க, மறுபடியும் சட்டைய தொட்டு மோந்து பாக்குற முத்து. "மீனா, நான் குடிக்கலாம் இல்ல. அப்புறம் சரக்கு நாத்தம்லாம் சொல்லாத. அது ஒரு மாதிரியான வாசனைங்கிறாரு முத்து. "ஆமா, அப்படியே பெரிய சந்தன வாசம். பக்கத்துல நிக்கவே முடியல. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? பரசு அங்கிள் கல்யாணத்துல வந்து இப்படி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. மாமாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாரு. ஏங்க இப்படி இருக்கீங்கன்னு?" காட்டுத்தனமா கத்துறாங்க மீனா. "மீனா, நான் தான் சொல்றேன்ல நான் சரக்கு அடிக்கலன்னு." அப்படின்னு முத்துவும் கத்த, "அடிக்காம தான் இப்படி ஸ்மெல் வருதான்னு?" கேக்குறாங்க மீனா. "சரக்கு அடிச்சாதான் ஸ்மெல் வருமான்னு?" முத்து கேட்க, "பின்ன குடிக்காம எப்படி ஸ்மெல் வரும்? சும்மா நடிக்காதீங்க. உங்கள எல்லாம் திருத்தவே முடியாதுன்னு." மீனா கத்திட்டு இருக்க. "ஆமா, இப்ப என்ன பண்ணிருக்கேன் திருத்துறதுக்குன்னு?" முத்து கேட்டுட்டு இருக்க. அங்க ரவி வர்றாரு. "டேய், ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற ரவி பக்கத்துல வந்து நின்னு, "குடிச்சிட்டியா?" அப்படின்னு கேட்க, "ஆ, நல்லா கேளுங்க. பக்கத்துல வந்தாலே தெரியுது அவரு குடிச்சிருக்காருன்னு. கேட்டா இல்லன்னு பொய் சொல்றாரு." அப்படின்னு மீனா கோவமா சொல்லிட்டு இருக்க. "டேய், ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு ரவி கேட்க, "டேய் ரவி, நான் குடிக்கலடா." அப்படின்னு முத்து சொல்ல, "டேய், ஹெவியா ஸ்மெல் வருதுடாங்கிறாரு ரவி. "டேய், அது என் சட்டையில இருந்து வருதுடா." அப்படின்னு முத்து சொல்ல, "சட்டை மேல சிந்துற அளவுக்கு அவ்வளவு அவசர அவசரமா குடிச்சிருக்கீங்க?" அப்படின்னு மீனா கேட்க, "சரியா போச்சு போ. ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கானா இல்லையான்னு முதல்ல விசாரிக்கணும். அத விட்டு அவன் தப்பு தான் பண்ணியிருக்கான்னு நீங்களே முடிவு பண்ணி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தப்பு பண்ண மாதிரி தான் தெரியும்." அப்படின்னு முத்து சொல்ல, "பாருங்க ரவி, குடிச்சிட்டு எப்படி உளறிக்கிட்டு இருக்காருன்னு." அப்படின்னு மீனா சொல்ல, "நான் தத்துவம் சொல்றது உனக்கு உளறுற மாதிரி இருக்கா?" அப்படின்னு முத்து கேட்க, "டேய், குடிக்காம எப்படிடா ஸ்மெல் வருங்கிறாரு ரவி. "டேய், நிஜமா தான்டா, நான் குடிக்கலடா. டேய், அங்க 2 பேர் நின்னு குடிச்சிட்டு இருந்தாங்கடா. நான் தெரியாம அந்த பக்கம் போகும்போது அவங்க மேல இடிச்சு அவங்க கையில இருந்த சரக்கு என் மேல கொட்டிருச்சுடா." அப்படின்னு முத்து சொல்ல, "ஆ, நல்லா கதை சொல்றீங்க." அப்படின்னு மீனா சொல்ல, "இவ்வளவு சொல்றேன், நம்பிக்கை இல்லையா உனக்கு?" அப்படின்னு முத்து கேட்க, "நான்லாம் நம்ப மாட்டேன். நீங்க நல்லா குடிச்சிட்டு சமாளிக்கிறதுக்காக சட்டையில கொஞ்சம் தெளிச்சிட்டு வந்திருக்கீங்க." அப்படின்னு மீனா சொல்ல, "நல்லதுக்கே காலம் இல்ல. ஆனா நீ சொன்ன ஐடியா நல்லாதான் இருக்கு. இனிமே போய் எங்கேயாவது சரக்கு அடிச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிறேங்கிறாரு முத்து. இப்பவே அப்படிதான் பண்ணிருக்கீங்கன்னு." மீனா கத்த, "சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. டேய் வாடா, நீ வாடா. வா வா." அப்படின்னு முத்து போக ரவியும் மீனாவும் கூடயே வர்றாங்க. இங்க மலேசியா மாமா போன்ல, வரேன் வரேன்." அப்படிங்கிற ஒரு சட்டைய போட்டிருக்காரு. மசாலாவ பார்த்து போடுன்னு மூர்த்தி கிட்ட சொல்லிட்டு அவரு வெளியே வர்றாரு. முத்து படியில இறங்கி வெளியே வர, "முத்து, எல்லாரும் பாக்குறாங்கடா. நீ சொல்றத நம்பவே முடியலங்கிறாரு ரவி. "ஏன்டா, அவ தான் நம்ப மாட்டேங்கிறான்னா நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற? உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு முத்து நடந்துட்டு இருக்க. "எவ்வளவு நேரமாப்பா சொல்றது? சீக்கிரம் சாத்துக்குடி இறக்குங்கன்னு சொல்லிட்டு மலேசியா மாமா ஒரு பக்கமா வந்துகிட்டு இருக்காரு.
வண்டியில இருந்து லோடு இறங்கிட்டு இருக்க மலேசியா மாமா சைடுல நின்னு அத பாத்துக்கிட்டு இருக்காரு. முத்து ஒவ்வொரு கார் பக்கமா போய் அந்த பசங்க எங்கன்னு தேடுறாரு. இறக்கிட்டு இருக்கா. பாத்து பாத்து மெதுவா. இன்னும் ஒரு பெட்டி இருக்கா? சரி தூக்கு நான் எடுத்துட்டு போறேன். அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல, சார் சார் இல்லங்க சார் நீங்க போங்க பசங்க வந்துருவாங்க. அப்படின்னு அந்த லோடு ஏத்தி விடுற பையன் சொல்ல, அட தூக்கி விடுப்பா நான் எடுத்துட்டு போறேன். அப்படின்னு தயாரா நிக்கிறாரு மலேசியா மாமா. இல்லங்க சார் சின்ன பசங்க வருவாங்க நீங்க போங்க. நீங்க எதுக்குங்க சார் தூக்கிக்கிட்டுங்கிறாரு அந்த பையன். அட நான் வயசானவன்னு யார் சொன்னா? நானும் சின்ன பையன் தான் ஒண்ணும் வயசாகல தூக்குங்கிறாரு அவரு. மலேசியா மாமா அவ்ளோ பிடிவாதமா சொல்ல அவர் அந்த பெட்டியை தூக்கி அவர் தோல்ல வச்சு விட்டுறாரு. ஸ்ருதி யாருக்கோ போட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க நான் அழகா எடுத்து தரேன். இப்படி சரி அப்படி நில்லு இப்படின்னு கைட் பண்ணிட்டு இருக்காங்க. மலேசியா மாமா லோட தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. மனோஜ் ரோகிணியை ஒரு இடத்துக்கு தனியா கூட்டிட்டு வர என்ன மனோஜ்னு கேக்குறாங்க. ரோகிணி நாம மொய் வைக்கிறோமான்னு மனோஜ் கேட்க ஆமா மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்ல அதான் அப்பா 10,000 ரூபாய் வைக்கிறாரு இல்லங்கிறாரு மனோஜ். அது அவரு ஃப்ரெண்டுக்காக வைக்கிறாரு. நாம இப்ப தனித்தனி ஃபேமிலி ஆயிட்டோம்ல. நாமளும் வைக்கணுங்கிறாங்க ரோகிணி. அப்ப ஏதாவது gift வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு மனோஜ் சொல்ல மனோஜ் கேஷாவே வச்சிடலாம். அவங்களுக்கும் மேரேஜ் செலவுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதுக்கு வால் கிளாக்கு போட்டோ ஃப்ரேம்னு ஏதாவது வாங்கி கொடுத்துடலாமே அப்படின்னு மனோஜ் சொல்ல அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி வாங்கியிருக்கணும். இப்ப வந்து என்ன பண்றதுங்கிறாங்க ரோஹிணி. உனக்கு மேக்கப் ஆர்டர்லாம் குடுத்துருக்காங்கல்ல. சரி அதான் பெருசா ஏதாவது குடுக்கலாமேன்னு பார்த்தேன். அப்படின்னு மனோஜ் சொல்ல, அட நீ வேற மனோஜ். நான் யூசுவலா வாங்குற அமௌண்ட் கூட வாங்கல. அவங்க பேசுனதே ரொம்ப கம்மியா தான் பேசுனாங்க. எல்லாம் மேக்கப் ப்ராடக்ட்டுக்கே ஆயிடுச்சு. எனக்கு எந்த லாபமும் கிடையாது. அந்த மீனா தான் இதையெல்லாம் பேசி குறைக்க வச்சுட்டாங்க. அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படியா? சரி மொய் வைக்க வேண்டாம். அந்த காச கழிச்சிடலாங்கிறாரு மனோஜ். மனோஜ் மனோஜ் ரவி ஸ்ருதி குடுக்குறாங்க. முத்து மீனெல்லாம் குடுப்பாங்க. நாம குடுக்கலன்னா மரியாதையா இருக்காது. நாம ஒரு 1000 வைக்கலான்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய்லாம் எதுக்கு? நமக்கு குழந்தை பிறந்து அது பெருசாகி அது கல்யாணம் ஆகுற வரை பரிசு அங்கிள் இருக்காரா இல்லையோ? 500 ரூபாய் போதும்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. கார்ட்டூன் பாக்ஸ தூக்கிட்டு அவங்கள கிராஸ் பண்ணி போறாரு மலேசியா மாமா. பாக்ஸ் இருந்ததுனால அவரும் இவங்கள பாக்கல, இவங்களும் அவரை பாக்கல. அதெல்லாம் முடியாது. ஒரு 1000 ரூபாய் வச்சாதான் சரியா வரும். அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து மலேசியா மாமா அந்த பெட்டியை தூக்கிட்டு மண்டபத்துக்குள்ள போறாரு. அண்ணாமலை மொபைல பாத்துட்டு இருக்க. முகத்தை லைட்டா டச் அப் பண்ற விஜயா, ஏங்க டிஃபன் நல்லா இருந்தது. யாரு சமைச்சான்னு கேக்குறாங்க. முதல்ல ஒருத்தரை புக் பண்ணி இருந்தாங்க. அந்த சமையல்காரனுக்கு உடம்பு சரியில்லாம போச்சாமா. மாப்பிள்ளையோட மாமா தான் சமையல் எல்லாம் பாத்துக்கிறாராம். அப்படின்னு பரிசு சொன்னாங்கறாரு அண்ணாமலை. ஆஹா ஏதோ ஒரு மாமா இருந்ததுனால பரவாயில்ல. இல்லன்னா கடைசி நேரத்துல ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல ஆமா இப்பதான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. விஜயா ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்காரு. இங்க பார்க்கிங்ல தேடுன முத்து டேய் எங்கடா போனானுங்க இவனுங்க? இங்கதான் அவனுங்கள அனுப்பி வச்சேன் காணோம் அவனுங்கள அப்படின்னு முத்து சொல்ல அங்க நின்னுட்டு இருக்க மீனா குடிச்சிருந்தீங்கன்னா அதை ஒத்துக்கோங்க. சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க. புடிச்சிருந்தா ஓரமா போய் ஒரு பக்கமா உட்காருங்க. கல்யாண வீட்ல ஏதாவது பண்ணி கலாட்டா பண்ணிராதீங்க. அப்புறம் மாமா ரொம்ப வருத்தப்படுவாருங்கிறாங்க மீனா. நீ என்ன இன்னும் நம்பலையா? அவனுங்கள இங்கதான் மீனா அனுப்பி வச்சேன். அவனுங்கதான் என் மேல கொட்டிட்டானுங்க அப்படின்னு முத்து சொல்ல மீனா மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. டேய் இன்னும் எவ்வளவு நேரம் தான்டா சமாளிப்ப அப்படின்னு ரவி சொல்ல டேய் நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? அண்ணன் மேல நம்பிக்கை இல்லையாடா உனக்குன்னு முத்து கேட்க போதுங்க ரவி நீங்க போய் வேலையை பாருங்க. இவரை நம்பிக்கிட்டு இருந்தா அப்படியே கல்யாணம் முடியிற வரைக்கும் ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. என்ன நீ என் கூட வா அப்படின்னு முத்து கூப்பிட என்னால எல்லாம் வர முடியாது. நான் அங்க போய் வேலை பார்க்கணுங்கிறாங்க மீனா. அப்போ ஒரு நிமிஷம் இருங்கிற முத்து டேய் ரவி நீ இங்கேயே இருடா. இவளை எங்கேயும் போக விட்டுறாத. நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க. நான் வண்டி வரையில போயிட்டு வந்துடுறேங்கிறாரு முத்து. பரசு படி இறங்கி கீழே வந்துகிட்டு இருக்க. கிராஸ் பண்றாரு மலேசியா மாமா. சம்மந்தின்னு பரசு கூப்பிட இப்பதான் சாத்துக்குடி எல்லாம் மாப்பிள்ளை ரூம்ல வச்சுட்டு வர்றேன் அப்படின்னு அவரு சொல்ல சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுல்ல. பாவம் உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் முடியும்ல அப்படின்னு பரிசு கேட்க என்ன அப்படி கேட்டுட்டீங்க? நான் சின்னதுல இருந்து பார்க்காத வேலையே கிடையாது. களவும் கற்று மரங்கிற மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இங்க வந்து நிக்கிறேன். நீங்க தைரியமா முகூர்த்தம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் பந்தியில உட்கார வைக்கலாம் அப்படின்னு பிரவுன் மணி சொல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னேன்ல. வாங்க போலான்னு பரிசு மலேசியா மாமாவை கூட்டிட்டு வர்றாரு. அனாவசியமா செலவு பண்ண வேணாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன்னு மனோஜ் சொல்லிட்டு வர ரோகிணியும் வர்றாங்க. 2 பேரும் வந்து உட்கார போறாங்க. அண்ணாமலையும் விஜயாவும் பேசிட்டு இருக்க. பரசு மலேசியா மாமாவை கூட்டிட்டு வர்றாரு.
பக்கமா வர்றப்ப மூர்த்தி பின்னாடியே ஓடி வராரு. "அண்ணே அண்ணே சாம்பார் கொதி வந்துருச்சு. உப்பு காரம் பாத்தீங்கன்னா இறக்கி வச்சிரலாம்" அப்படின்னு அவரு சொல்ல, "பாத்தீங்களா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் பாத்துட்டா சாம்பாரை இறக்கி வச்சிர வேண்டியதுதான். நான் போய் பாத்துட்டு வந்துடுறேங்கிறாரு மலேசியா மாமா. உங்க ஃப்ரெண்ட் அப்புறம் பாத்துக்கலாம்னு அவரு சொல்ல, சரி நீங்க போயிட்டு வாங்கங்கிறாரு பரசு. முத்து அவரோட வண்டிக்கிட்ட வந்து டிக்கிய திறந்து காட்ட, ரவி இவர் இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் வீட்டுக்கு போய் கவனிச்சுக்கிறேன். நீங்க கிளம்புங்கங்கிறாங்க மீனா. ஏய் நில்லுங்க நில்லுங்கங்கிறல்ல அப்படிங்கிற முத்து வேற ஒரு ஷர்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு மீனா திரும்பி வந்து கோவமா கேட்க, நான் உங்ககிட்ட பேசல. டேய் ரவி இங்க வாடா வாடா அப்படிங்கிற முத்து வேற ஷர்ட் போட்டுக்கிட்டு இப்ப மோந்து பாருங்கிறாரு. முத்து ஃபூ ஃபூன்னு ஊத ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு ரவி. ஸ்மெல் வருதா வருதா அப்படின்னு முத்து கேட்க, மோந்து பாத்துருக்க ரவி. இல்ல இப்ப வர்ற மாதிரி தெரியலங்கிறாரு. தெரியலல்ல அப்படிங்கிறவரு, இங்க வா ஃபூன்னு மீனா கிட்ட ஊதி காட்டி, தெரியுதா அப்படின்னு கேட்க, இப்ப வரலங்கிறாங்க மீனாவும். இப்ப சொல்லு, பிடிச்சிருந்தா சட்டையை மாத்தணும்னு ஸ்மெல்லு போயிருமா? நான் தான் சொல்றேன் சட்டையில கொட்டிட்டாங்கன்னு. 2 பேரும் நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு முத்து சொல்ல, இப்ப அந்த நாத்தம் வரலன்னு யோசனையா சொல்றாங்க மீனா. டேய் நாத்தம்னு சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கேன்னு சட்டு கையில மடிச்சு விட்டுட்டு இருக்காரு முத்து. கடுப்புல இருக்கேன், நீ பேசாம இரு. டேய் இப்பவாவது நம்புறியாடா என்ன அப்படின்னு ரவி கிட்ட கேட்க, அப்ப நீ குடிக்கலையான்னு ரவி கேக்குறாரு. டேய் இல்லடா, நம்ம பரசு மாமா வீட்டு கல்யாணம், இன்னும் சொல்ல போனா நம்ம தங்கச்சியோட கல்யாணம். அண்ணன் நானு தண்ணி போட்டிருப்பனா அப்படின்னு முத்து கேட்க, ரவி கொஞ்சம் சாரியா ஃபீல் பண்றாரு. சாரிங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு மீனா சொல்ல, சும்மா சாரி பூரின்னுகிட்டு சொன்னா நம்ப மாட்டப்பா அப்படின்னு எரிச்சலா சொல்றாரு முத்து. கோச்சுக்காதீங்க, உங்க பேர் கெட்டக்கூடாதுன்னு தானே அப்படி சொன்னேன் அப்படின்னு மீனா நைஸ் பண்ண. டேய் தண்ணி அடிக்காதவங்க மேல அந்த டவுட் வராதுடா, நீ அடிக்கிறவன் தானே, அதனாலதான் உன் மேல எங்களுக்கு அந்த டவுட்டு அப்படின்னு ரவி இழுக்க. ஏய் எப்பவாவது தண்ணி அடிக்கிறது தான்டா, மணிக்கணக்குல வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்துக்கு மேல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். உடம்பு அசதியா இருக்கும், அதனால எப்பவாவது. ஆனா எங்களுக்கு தான் கெட்ட பேர் இல்ல அப்படின்னு முத்து கொஞ்சம் கோவமும் சலிப்புமா சொல்ல, சரிங்க கோவப்படாதீங்க, இங்க பாருங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா அப்படின்னு போய்கிட்டே இருக்காரு. ஏங்க சாரிங்கன்னு மீனா கெஞ்சிட்டு பின்னாடி போறாங்க. ரவி அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காரு. மறுபடியும் மலேசியா மாமா போயிட்டு இருக்க. அங்கிள் 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 அப்படின்னு அந்த 2 சரக்கு சாம்ராட்டுகளும் அவர்கிட்ட வந்து நிக்கிறாங்க. என்ன அப்படின்னு அவர் கேட்க, சைடிஸ் கொஞ்சம் வேணும் அங்கிள், கிடைக்குமா அப்படின்னு அந்த பசங்க கேக்குறாங்க. இப்பதான் ஒரு ரவுண்டு போச்சு, அந்த ஊறுகாய் குடுத்தீங்களே சூப்பரா இருந்துச்சு அங்கிள் அப்படின்னு அவங்க மலேசியா மாமா கிட்ட பேசிட்டு இருக்கத முத்து பாக்குறாரு. மலேசியா மாமா ஒரு தூண் பக்கத்துல இருக்க அவரோட ஒரு கை மட்டும் தெரியுது. இந்த சரக்கு சக்கரவர்த்திகள் மட்டும் தெளிவா தெரியுறாங்க. அதோ அங்க இருக்காங்க அப்படிங்கிற முத்து. வா அப்படிங்கிறாரு பின்னாடி வர மீனாவையும் ரவியவும். வாடா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்க. அங்கிள் இன்னும் கொஞ்சம் ஊறுகாய் கிடைக்குமா அப்படின்னு அவங்க வலிஞ்சிட்டு இருந்தாங்க. நான் சொன்னப்ப நீங்க நம்ப மாட்டேன்ட்டீங்கல்ல, அதோ அவன் நிக்கிறானுங்க பாரு, அந்த 2 பேரு தான் என் சட்டையில சரக்கு ஊத்துனானுங்கன்னு முத்து சொல்லிட்டு இருக்க. 2 பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க ஊறுகாய்க்காக இன்னொரு குவார்டர் வாங்கி அடிக்கலாம் போல, திரும்ப ஊறுகாய் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பையன் கேட்க, ஊறுகாய் வேணும் நான் கையிலேயேவா வச்சிட்டு இருக்கேன், நீங்க வேற எங்கேயாவது போய் கேளுங்கன்ட்டு மலேசியா மாமா உள்ளர போயிடுறாரு. அங்கிள் 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 அப்படின்னு அவங்க 2 பேரும் பிச்சை எடுத்துட்டு இருக்க. டேய்னு கூப்பிடுறாரு முத்து. இங்க வான்னு கூப்பிட, தலைவா தலைவா வா தலைவா தலைவா நீங்க இங்கதான் இருக்கீங்களான்னு தடுமாறிக்கிட்டே வந்து நிக்கிறானுங்க 2 பேரும் முத்து முன்னாடி. டேய் குடிக்கிறவனை விட கூட நிக்கிறவனுக்கு தான் கெட்ட பேரும்பாங்க. என் நிலைமை இப்ப அப்படிதான்டா ஆயிடுச்சு. நீங்க 2 பேரும் தண்ணி அடிக்கும் போதுன்னு உங்க கிளாஸ்ல இருந்த சரக்கு என் மேல கொட்டுச்சு அப்படின்னு முத்து கேட்க, அவங்க 2 பேரும் பின்னாடி இருக்க மீனாவை பாக்குறாங்க. டேய் இங்க பாருங்கடா, அது என் ஒய்ஃபு, இது என் தம்பி, இவங்க 2 பேரும் நான் தண்ணி அடிச்சேன்னு தப்பா நினைச்சிட்டாங்க, நான் தண்ணி அடிக்கலன்னு சொல்லுங்கடா அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க அவரு குடிக்கல, தண்ணிய கொட்டிட்டாருங்கிறாங்க ஒருத்தங்க. 2 பேரும் புரியாம பாக்க, போதையில இருக்கானுங்களாமா அப்படின்னு முத்து சொல்ல, ஏன் கிளாஸ்ல இருந்து அவர் மேல கொட்டிருச்சுங்க, சாரின்னு ஒருத்தர் சொல்ல, சரி சரி நீங்க போய் வேலையை பாருங்க போங்க. ஏய் நான் சொன்ன மாதிரி கார் பார்க்கிங்ல தானே அடிக்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்க. 2 பேருமே ஒரே குரல்ல, ஆமா தலைவா நீங்க சொன்னதுதான் கரெக்ட், நோ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்ல, கரெக்ட்ங்கிறாரு முத்து. பாஸ் நீங்க தண்ணி அடிக்காமலே உங்க ஒய்ஃப் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, இதுக்கு நீங்க 2 ரவுண்ட் அடிச்சுட்டே மாட்டி இருக்கலாம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல. முத்து மீனாவை பயத்தோட பார்க்க மீனா முறைச்சிட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோல சம்மந்தி மண்டபத்துல 2 திருட்டு கேஸுங்க, நகைய திருட பார்த்தாங்க, என் ஃப்ரெண்டோட மகனும் அவங்க மருமகளும் அந்த ஜோடிய புடிச்சு அடிச்சு திருடின நகையெல்லாம் புடுங்கிட்டாங்க அப்படின்னு பரசு மலேசியா மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவங்கள நான் பார்க்கணும், உங்களுக்கு நான் நன்றி சொல்லிட்டு மாலை மரியாதை எல்லாம் பண்ணணும் வாங்க அப்படின்னு மாலையோட வர்றாரு மலேசியா மாமா. இங்க மண்டபத்துக்குள்ள முத்துவும் மீனா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. மேல சத்தம் நாதஸ்வர சத்தம்லாம் வர முத்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல திரும்புறாரு.
அங்க மாலையோட மலேசியா மாமா வந்துகிட்டு இருக்காரு. மேல தாளத்தோட மலேசியா மாமா வர்றத பாக்க பலியாடு தானே பலிபீடத்தை நோக்கி நடந்து வர்ற மாதிரி இருக்கு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.